சொல்றா. மச்சான் விக்கி, ரொம்ப போரடிதுன்னு ஒரு பேய் படம் பார்த்தேன் மச்சான். பார்த்ததுலேருந்தே செம்ம அல்லா இருக்கு மச்சான். ஒரு ரூம்ல தனியா இருக்கவே பயமா இருக்கு. நீங்க துணைக்கு வந்து இருக்கிறியா? எது பேய் படம் பார்த்து பயந்துட்டியா? சி, அப்படியே லைன்ல ஏறு. ஏய், என்ன சொன்ன? என்ன மச்சான் பயங்கரமா மூச்சு வாங்குது? அது நான் ஜாகிங் பண்றப்ப நீ ஃபோன் பண்ணிட்ட. என்ன சொன்ன? பேய் படம் பார்த்து பயந்துட்டியா? என்னடா வயசாகுது உனக்கு? எர்மக்கடா மாதிரி இருந்துக்கின்னு பேய் படம் பார்த்து பயந்துட்டேன்ற. மச்சான் என்னடா ஈஸியா சொல்லிட்ட? அந்த படத்துல ஒரு சீன் மச்சான். ஒருத்தன் பாத்ரூம்ல மூஞ்ச கை இருப்பானா, அவன் மூஞ்ச கை விட்டு கண்ணாடி பார்க்கும் போது அதுல இருந்து ஒரு கை வந்து அவன் எழுதிட்டு போச்சு பாரு. கண்ணாடிக்குள்ள இருந்து பேய் வருமா? ஏய், என்னடா இது? கண்ணாடிக்கும் பேய்க்கும் சம்பந்தம் இருக்கா? கண்ணாடின்றது ஒரு சயின்ஸ்ரா. கண்ணாடிக்குள்ள இருந்து பேய்லாம் வராது. இது ஏதாவது உளறிட்டு இருக்காதரா. மச்சான் கண்ணாடி சீனை விடு மச்சான். கண்ணாடி சீன் அப்புறம் ஒரு மோசமான சீன் வந்துச்சுடா. அந்த வீட்டுல ஒரு குப்பை தொட்டி இருக்கும்டா. அந்த குப்பை தொட்டில இருந்து ஒரு மண்டை வந்துச்சு பாரு. அவன் அழுதுச்சுன்னு ஓடுவான்டா. எது? குப்பை தொட்டில இருந்து தலை வந்துச்சா? ஏண்டா பேய் படம் பாத்தியா? அதாவது காமெடி படம் பாத்தியா? குப்பை தொட்டில இருந்தெல்லாம் பேய் வருமாடா? என்னடா நீ? துபாரா சந்தோஷ், கண்ணாடியில இருந்து குப்பை தொட்டில இருந்தெல்லாம் பேய்லாம் வராதுடா. ஏதோ ஒரு முட்டா பையன் படம் எடுத்தான்னு நீ எனக்கு ஃபோன் பண்ணி பயமா இருக்கு, ரூமுக்கு வா, பக்கத்தில் படுத்துக்கோன்ற. இந்த உலகத்தில் நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் லவுட் ஸ்பீக்கர். எல்லாமே நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டை தைரியமாக வச்சுக்கிட்டா நம்ம தைரியமாக இருக்கலாம். எதை பற்றியுமே ஒரி பண்ணாமல் மைண்டை தைரியமாக வச்சுக்கிட்டு தூங்கு. தூங்குறதா மச்சான்? தானே பிரச்சனையே. அந்த படத்துல ஒருத்தன் பெட்ல தூங்கிட்டு இருப்பான்டா. அப்போ பெட்டுக்கு எழுந்து 4-5 பேய் வந்து அவனை கை தனியா கால் தனியா இழுத்துட்டு போவும் பாரு. அந்த சீனுக்கு அப்புறம் பெட்ரூம் பக்கம் பார்க்கவே பயமா இருக்குடா. மச்சான் இன்னைக்கு ஒரு ராத்திரியா கூட வந்துடுறா ப்ளீஸ்ரா. டேய் சந்தோஷ், இந்த பாரா, பெட்டுக்கு அடியில் இருந்தெல்லாம் பேய்லாம் வராது. அதெல்லாம் சின்ன வயசில் குழந்தைங்களை பயமுத்துறதுக்காக சொல்கிற கதை. அதை எவனோ படமாக எடுத்திருக்கான், அதை பார்த்து பயந்துருக்க நீ. மச்சான் நீ வேற, அந்த பெட்டு சீன்லயே ஃபேன்லேருந்து ஒரு பேய் வந்துச்சு பாரு. இருக்கிறே அதெல்லாம் மோசமா இருந்து. ஃபேன்ல இருந்து பேய் வந்துச்சா? டேய் இப்போ என்ன? நான் உனக்கு அங்கே வரணும் அவ்வளோதானடா. வரேன்டா அவ்வளோதானே. இதுக்காக ஃபேன்ல இருந்தெல்லாம் பேய் வரன்ற பாடுறா. டேய் வரேன், நீ எதுக்கும் பயப்படாத, வரேன். யாரும் கவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுடா. நான் தான் கத்து தட்டினேன். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? பேய் படம் பார்த்துட்டேன் பயந்துட்டேன் அசிங்கமா. அடுத்த மாதம் வந்தால் 35 வயசு ஆகுது. பேய் படம் பார்த்துச்சான். போ உள்ள போ. ஏய் சந்தோஷ், பர்றா தைரியமா பர்றா. நீ வந்த பேய் படம் பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம ஊரை வேற எத்தனை தொடப்பம் செருப்பெல்லாம் இல்லை போல இருக்கு. ஏதோ பாஸ்டர் வந்திருக்காரு. டேய் சந்தோஷ், ஏண்டா பேய் படம் பார்த்துட்டு பயந்துட்டு பாஸ்டர்லாம் கூப்பிட்டுருக்க? மச்சான் பாஸ்டர்லாம் இல்லை மச்சான். போன வாரம் ஒரு பேய் படம் பார்த்துட்டு ஓஜா பாடனா, அப்போது ஒரு பேய் வந்து தங்கி நிற்குது. பேயா? பயப்படாத மச்சான், அது குட் ஸ்பிரிட் தான், ஒன்றும் பண்ணாது. குட் ஸ்பிரிட்டா?